நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் வந்து தமிழகத்துக்கான அந்த நிதியை கல்வி நிதியை வழங்கணும்னு சொல்லி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். உண்ணாவிரத போராட்டத்தில் நீங்கள் முடிச்சுட்டாரு. எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, ஒரு நல்ல முயற்சி. என்னுடைய வாழ்த்துக்களை நான் வந்து தெரிவிச்சிருக்கிறேன். எல்லாரும் ஏதாவது ஒரு வடிவத்தில் போராடியே ஆக வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அதுவும் குறிப்பாக கல்விக்கான இந்த நிதியை ஒதுக்கீடு செய்ய மறுப்பதற்கு எந்த ஒரு காரணம் கூட கிடையாது. அப்படி இருந்தும் அதை வந்து செய்வதற்கு முழுக்க அரசியல் நோக்கமாக கொண்டது. அவர்களுடைய NEP புதிய தேசிய கல்விக் கொள்கையை அமுல்படுத்த வேண்டும் என்ற ஆர்வம் என்ற வார்த்தை கூட பயன்படுத்தக்கூடாது, ஒரு வெறி. இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருந்த பொழுது இந்தியா முழுக்க 25க்கும் மேற்பட்ட கேந்திர வித்யாலயனுடைய பள்ளி கட்டிடங்களுடைய திறப்பு விழா நடக்குது. நாங்கள் எங்களுடைய மதுரை மாவட்டத்தில் 3வது கேந்திர வித்யாலய பள்ளிக்கு அனுமதி வாங்கி 26 கோடி ரூபாய்க்கு 2 ஆண்டுக்கு முன்பு அனுமதி வாங்கி கட்டி முடிச்சு கட்டட திறப்புலா நடக்குது. எனக்கு ஃபோன் பண்றாங்க, கட்டட திறப்புலா நாளைக்கு அப்படின்னு. என்னங்க, நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கிறப்ப எப்படி கட்டடத்தை திறந்து வைக்கிறாங்க? யார் திறந்து வைக்கிறா அப்படின்னா, ஒன்றிய கல்வி அமைச்சர் வந்து காணொலியில திறந்து வைக்கிறாரு. அப்ப இந்தியா முழுக்க 26 பள்ளி கட்டடத்தை, கேந்திர வித்யாலய பள்ளி கட்டடத்தை அந்த MPக்களே இல்லாம காணொலியில திறக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு போய் கேட்டா, அன்னைக்குதான் தேசிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட நாள், NEP வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட நாள். எனவே அந்த நாளை நாங்க வந்து விடமாட்டோம் அப்படின்றாங்க. அப்ப எவ்வளவு வெறித்தனமாக புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் ஹிந்தி சமஸ்கிருதத்துக்கு முக்கியத்துவம், அனைத்து மாநில மொழிகளையும் வந்து இருட்டடிப்பு செய்வது, அதே போல வந்து மக்களுக்கும் கல்விக்குமான பிணைப்பை அதிகப்படுத்துவதை விட இணைப்பை வந்து இடைவெளியை அதிகப்படுத்துகிற வேலையை வந்து இவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.